இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லாயிருக்கோம். நிறைய வீடியோ போட முடியல, ரொம்ப மன கஷ்டம். புள்ள 9 மாதம் கர்ப்பிணி பெண். குழந்த பிறகு டைமு எப்படி கஷ்டப்படுவோளோ என்னமோன்னு அது ஒரு மன கஷ்டமாக நமக்கு நல்லா வீடியோ போடுறதுக்கே மனசு இல்லை. ஒரு மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி நிலமை இல்லை. புள்ள மேலேயே தான் இருக்குது சிந்தனை. எனக்கு பெரிய பிள்ளை மேலேயும் அப்படி தான் இருந்தது. பிரசவ டைமில் ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டேன். நாம் பிரசவ வலிப்பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்களும் படப்போதேன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பெரிய பிள்ளைக்கே நினச்சேன், அது ரெட்டை குழந்தை அவளுக்குன்றதால ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. சின்ன பாப்பாவுக்கு சின்ன பிள்ளை சின்ன வலி கூட தாங்க மாட்டான். ஆனால் இப்போ பிரசவ வலி எப்படி தாங்க போகிறான்னு தெரில. அந்த ஒரு மன கஷ்டம்தான் வீடியோ போட முடியல. கஷ்டமாக இருக்குது மனசே. என்ன பண்ணுறது, எல்லா வழியும் தாங்கி தானே ஆகணும். மனசு கஷ்டப்படாமல் பேசினாலும் பேசும்போது அந்த கஷ்டத்தை நினைக்கிறோம் இல்லையா, மனசு கஷ்டமாயிடுது. சரி பார்க்கலாம். அதால் தான் மனசு ஒரு மாதிரி சங்கடமாகவே இருக்கிறதால தான் என்னால் அதிகமாக வீடியோ போட முடியல. பார்க்கலாம். பாப்பாவுக்கு பிரசவ டைம் நானும் மனசை தேர்த்திட்டு போடலனாலும் நான் நினைப்பேன், நீங்கள் நினைப்பேன் சரி நாளைக்கு மனசு தேர்த்திட்டு ஏதோ ஒரு பாட்டு சீன் அப்படி இப்படி ஏதோ ஒன்று போடலாம் அப்படின்னு தான் நினைப்பேன். ஆனால் அந்த நேரம் வரும்போது மனசு கஷ்டமாயிடுது. இன்னுமே என்னால் வளைகாப்பு பண்ணதுலேருந்து இன்னும் ரிலாக்ஸாகவே இருக்க முடியல. பிள்ளை எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்க போகிறோம்ல என்னமோ அப்படின்ட்டு நான் இங்கே இருக்கிறேன், அவள் அங்கே இருக்கிற அவங்க வீட்டுக்காரர் வீட்டில் இருக்கிற, அங்கே கூட்டிகிட்டு வரல. இங்கே கூட்டிகிட்டு வந்தாலும் தனியாக தான் இருக்கணும், பார்த்துக்கிறக்கு ஆள் இல்லை. அங்கன்னா அவங்க மாமனார் மாமியார் கொழுந்தனார் பெரிய மாமனார் வீடு, அவங்க மாமியாரோட தம்பி வீடுங்க, அவங்க மாமியாரோட அம்மா அவங்க மருமகனோட தாத்தா பாட்டி எல்லாமே பக்கத்துலேயே இருக்கிறாங்க. அதனால் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு ஒரு வேளை சோறு கூட ஆக்கி போகிறதுக்கு இல்லை. கஷ்டமாக இருக்குது. நம்மளோட நிலைமை நம்ம எதிரி கூட வரக்கூடாது. சரிப்பா, வேலைக்கு டைம் ஆச்சு.